ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் செமி கிரேவி மசாலா. எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு 3/4 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி பாருங்கள், நல்லா சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். நல்லா ஒரு 4-5 தடவை கழுவுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் 2 வெங்காயத்தை நல்லா நீளமாக அரைஞ்சி வச்சுங்க, 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி, மசாலா ஐட்டம் எடுத்திருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது ரெண்டுமே நான் வீட்டிலே அரைச்சது கைஸ். மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், சில்லி சிக்கன் பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், மிளகுத்தூள், உப்பு, கசூரி மேத்தி, தேங்காய் எண்ணெய். இப்போது சிக்கனில் 2 ஸ்பூன் தயிர் போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே ஃபுல்லாக போட்டுறேன். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உப்பு போட்டு ஊற வைக்கிறனால சிக்கன் நல்லா சாஃப்டாக ஆகிடும், நல்லாயிருக்கும். இப்போ நான் வெறும் சட்டியில் அடுப்பெலாம் பற்ற வைக்கல கைஸ். கொடுத்துருக்க அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க. இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வேகட்டும். இப்போ அடிக்கடி திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஒட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அப்பப்போ கிண்டி விட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருந்துச்சு. சிக்கனை தூக்கி போடலாம். ஊற வச்சுருக்க சிக்கனை எல்லாம் தூக்கி அதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு, அதில் பார்த்திங்களா வலுவலுன்னு இருக்குது, பார்த்திங்களா உப்பு போட்டிருக்கனால நல்லா வலுவலுன்னு இருக்கும். சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன். அதுக்காக தான் அந்த உப்பு போடுறது. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடியை போட்டுருவோம். இப்போ திறந்து பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு கைஸ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்திங்களா சூப்பரான சிக்கன் செமி கிரேவி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.